எல்லா தமிழ் அன்பு உள்ளங்களுக்கும் ஜாழ் சமையல் குடும்பத்தாரின் அன்பான பொங்கல் வாழ்த்துக்கள். அதோடு நாங்கள் இன்றைக்கி 2 வகையான பொங்கல் பொங்க போகிறோம். வாங்க பார்ப்போம். அரிசி 1 கிலோ அரிசி. இதுதான் பொங்கல் அரிசி. பொங்கல் அரிசி என்று கேட்டிங்கன்னா இந்த அரிசி அந்த தீட்ட அரிசி முழுப்பச்சை அரிசியை எடுத்து தீட்டி தருவினோம். தீட்டல் அரிசி என்று கேட்டிங்கன்னா தருவினோம். சர்க்கரை இது அரிசி 1 கிலோண்டா இது 1/2 கிலோ. பயறு 1 சுண்டு. ஒரு சுண்டு தேங்காய் பால் 1 தேங்காய் எடுத்து 2 பால் எடுத்து வச்சுருக்கோம். இது பசுப்பால் பொங்குறதுக்காக முதலாவது தண்ணிக்காக விட்டு கொதிக்க வைக்க போகிறோம். நெய் கஞ்சி உப்புலாம் முந்திய வத்தல் அதில் வறுக்கிறதுக்கு நெய், முந்திரி, திராட்சை, இது சர்க்கரையும் ஏலக்காயும் போட்டு அடித்து வச்சுருக்கிறோம். உப்பு கொஞ்சம். இப்போ நாங்கள் அடியில் கற்பூரம் போட்டிருக்கிறோம். இது ஒரு கட்டி கற்பூரத்தை தூள் தூளாக்கி உள்ளுக்குள்ளே போட்டு வச்சுருக்கணும். ஒரு பேக்கெட்டு வாங்கி தண்ணி கொதிக்கட்டும். நல்லா தண்ணி கொஞ்சம் கொதிச்சு கொண்டு வர நாங்கள் தான் பசுப்பாலை விட போகிறோம். அரை கொதிக்க விடுவோம். இதில் மஞ்சளில் மாவில் எண்ணெயில் இப்போ மஞ்சளில் எடுக்கிறாங்க. மாயில் எண்ணெயில் இருக்கோ அதை நீங்கள் கட்டுங்க. மஞ்சளில் இல்லை மாவில் கட்டலாம். பொங்கல் சந்தைன்னு சொன்னால் எல்லாம் கொண்டு வச்சு விற்பனம். இது 1 கிலோ அரிசி, 1/2 கிலோ சர்க்கரை, 1 சுண்டு பயறு, தேங்காய் வந்து ஒரு தேங்காய் பால் எடுத்தாங்க. இப்போ நாங்கள் இந்த தண்ணி கொதிக்க முதல் இந்த இதை கழுவி இருக்க போகிறோம். பயறு கழுவ மாட்டோம். பயறு கழுவி காய வச்சு அதுக்கு பிறகு தான் வறுத்து குத்தினாங்க. இதுக்குள்ள எந்த விதமான கல்லும் இருக்காது. அப்படியே இது கழுவ மாட்டோம். இது அப்படியே தான் போட போகிறேன். இதுதான் இது இருக்கா கழுவி போட்டு கொண்டு வருவோம். தண்ணி கொதிக்க முதல் தண்ணி சாடியாக போய்ச்சி கொண்டு இருக்குது. நாங்கள் இதை பாலை விட போகிறோம். பசுப்பால் இதுதான் பொங்கி எங்களுக்கு படியும். காப்போத்தல் பால் காணும். இதுக்கு இந்த தண்ணி என்ன செய்தால் எவ்வளோ கஷ்டம் இருந்தாலும் பொங்கி வீட்டுக்கு தெளிக்கணும். கட்டாயம் நீங்கள் ஒரு பொங்கல் நீங்கள் சட்டியாக விட்டீங்கன்னா அது 7 பொங்கல் தடைப்படுறான்னு சொல்லுவேன். வீடு கட்டாயம் பொங்கலாண்டு பொங்கி வீடு முழுக்க இந்த பொங்கி தெளியுங்க அந்த தண்ணியை. பொங்க போது பாருங்க. கிழக்கு பக்கம் சரி கிழக்கு பக்கம் தான் பொங்கி வடியுது சொல்லுவோம். கிழக்கு பக்கம் பொங்குறது இந்த பொங்கி வடிகிறது நல்ல மட்டு. நாங்கள் இந்த மேற்கு பக்கம் கொஞ்சம் கூட எரிச்சோம்டா அங்கால்தான் வடியுது பாருங்க. கொண்டு போய் ஒரு சமி ஊதியெல்லாம் கொட்டிச்சாச்சா எல்லாம் கொட்டிட்டா. பொங்கி இது ஊற்றிட்ட பிறகு நாங்கள் தண்ணியை கொஞ்சம் எடுக்கணும். இப்படி முந்தைய எங்கட அம்மம்மாண்ட காலத்துலாம் இப்படி பொங்கி வடிஞ்சோடனே வெடிச்செல்லாம் சுட்டு பெரிய சத்தம் போட்டு கொண்டு இருப்பினோம். கிழக்கு பக்கம் பொங்கி வடிஞ்சிருக்குது. சரி நாங்கள் இதுக்குள்ள மேலதிகமான தண்ணியெல்லாம் கொஞ்சம் எடுக்கணும். இது அரிக்கஞ்சட்டி, மண்ணில் செய்த அரிக்கஞ்சட்டி. இப்போ எல்லாம் இந்த சட்டி பாவிக்கிற விலை குறைவு பிள்ளைகள். இந்த தண்ணியை நாங்களே கொஞ்சமாக எடுக்கணும். மேலால் கொஞ்சம் தண்ணியை மேலாலேயே எடுத்து போட்டு தான் அரிசி போடணும். பொங்குறதுக்காகத்தான் நாங்கள் இந்த தண்ணியை தான் இந்த பொங்கி எடுத்த தண்ணியை கபீடு முழுக்க தெளித்து விடுங்கோ. பொங்கி தெளிக்கிறேன்னு சொல்கிறவையல் இந்த தண்ணியே ஊற்றாதீங்கோ. இப்போ இது நாங்கள் அரிசி இதுக்குள்ள போட்டு அரிசி அவிஞ்சது காணாட்டி இந்த தண்ணியை தான் எடுத்து உள்ளுக்குள்ளே விட்டு அவிக்கவும் வேணும். இப்போ நாங்கள் கழுவி வச்ச அரிசியை போட போகிறோம்.
இது கழுவி வச்ச அரிசி போட்டுட்டோம். இது நாங்கள் கழுவி இல்லை. இது நாங்கள் பயிரை எப்போவுமே கழுவி காய வச்சுட்டு தான் வறுக்கிறேன். வறுத்து அதை திரிச்சு நாங்களே வீட்டில் திரிக்கிறபடியாக ஒரு மண் கல்லி இல்லை. இதில் நாங்கள் அதை அரிக்காமையே போடுவோம். அரிச்சு இது நல்ல வாசமாக இருக்கும், கூட மணமாக இருக்கும். தண்ணிக்குள்ள கழுவி அந்த தண்ணியை ஊற்றுறால அந்த மனம் போகும். இப்போ இதை உப்பு கொண்டு கொஞ்சம் துளாவி போட்டு இதில் இன்னும் கொஞ்சம் தண்ணியை நாங்கள் எடுக்க வேண்டி வரும். இது நல்லா நீ அவிய விடணும், கொஞ்சம் உப்பு போடணும். உப்பு போட்டுட்டு நல்லா துளாவி போட்டு கிடக்கிட துளாவுங்கோ. கொஞ்சம் உப்பு போடுவோம். சக்கரை பகைக்கு உப்பு போட்டால் தான் நல்லா இருக்கும். இப்படியே திறந்தபடி மூடாதீங்கோ. இப்படியே திறந்தபடி அடுப்பை நல்லா இருக்கு அவிய விடுங்கோ. இது பக்கத்துலேயே இருந்து அடி கொடுத்துறாங்க. பயிர் போட்டபடியா இல்லை உள்ளு கோட்டை பார்க்கும். அப்படியே நடுக துளாவிக்கொண்டே இருக்கணும். 5 நிமிஷத்துக்கு போக துளாவணும். இப்போ மட்டத்துக்கு வந்துட்டு அரிசி நாங்கள் இன்னும் சக்கரை போடவில்லை. இப்போ நாங்கள் நெருப்பை குறைக்கணும். இது எப்படாது நெருப்பு தணல்லே இருக்கணும், மெல்லிய நெருப்புல இருக்கணும், எரிக்கவே கூடாது. இனி நல்லா நடுவுலையும் கொடுத்து வடிவாக கிண்டி விடுங்கோ. தணலில் விட்டால் எரியாது, ஆனால் இடக்கிட கிண்டுங்கோ. தொட்டு பாருங்கோ. நல்லா அரிசி அவிஞ்சா தான் நீங்கள் சர்க்கரை போடுங்கோ. சர்க்கரையை முதல்ல அவசரப்பட்டு போட்டிங்கன்னா அரிசி அவியாது. இன்னும் இருக்கு, பதம் இருக்கு, நல்லா அவியட்டும். இப்போ நாங்கள் இது கொஞ்சம் நெய்யை விட்டு இவ்வளோ நெய் விட்டுருக்குறேன். இது பொங்கலுக்கு இது கஞ்சி முந்திரி அதில் வறுத்து இப்படியே பொங்கல் பானைக்குள்ள விடுறதுக்காக கொஞ்சம் கூட விட்டுருக்குறேன். இப்படியே இதில் போட்டு விடுவேன் ஒரு 2 நிமிஷம். இது வறுபட்டுட்டு நாங்கள் இதுக்குள்ளேயே ரம்சையும் போட போகிறோம். இதை அடுப்பு நிப்பாட்ட போகிறோம். நிப்பாட்டி போட்டு அப்படியே இதை வச்சிருப்போம். கொஞ்சம் அவிய விட்டா இதை அப்படியே தூக்கி எல்லாத்தையும் ஊற்றி விடுவோம் அடுப்பில். இப்போ நல்லா கீழே இருந்து மேலே அப்படியே திருப்பி விடுங்கோ. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அரிசி நல்லா அவிஞ்சு உங்களுக்கு சரி அவிஞ்சிட்டு தெரிஞ்ச பிறகு தான் நீங்கள் சர்க்கரை போடணும். சர்க்கரை கண்டி இருந்துச்சுன்னா நீங்கள் பானி காய்ச்சி விடுங்கோ. இது சரி எங்களுக்கு காணும். இந்த அரிசி அவிஞ்சது நாங்கள் சர்க்கரை ஓட போகிறோம். இதுக்குள்ள இந்த விதமான மண்ணோ தூசி எது பேக்கெட் அந்த குளத்தின்ல அடைச்சி வந்த சர்க்கரை கல் மண் எதுவுமே இல்லை. இதை போட்டுட்டு நல்லா அமர்த்தி விட போகிறேன். தண்டை வாட்டில் இது அவிஞ்சிடும், கரைஞ்சிடும். இதை நாங்கள் அமர்த்தி விட்டோம்னா இன்னும் நாங்கள் பால் விட இல்லை. இப்படியே சூட்டுக்கு கரைஞ்சி கொண்டு வருது. இப்படியே விடுவோம். அடுப்பு தணல்லையே இருக்குது. அப்போது பக்கம் நாங்கள் தணலில் விட்டே பக்கம் தரலாம். இது சர்க்கரையும் அவிஞ்சிட்டுது, அரிசியும் நல்லா அவிஞ்சிட்டு சர்க்கரை கரைஞ்சிட்டுது. இனித்தான் நாங்கள் பால் அதுகள் விட போகிறோம். பாருங்க நல்லா இல்லாமல் தண்டிட்டு சர்க்கரை கொஞ்சம் முழுசாக போட்டிங்களா கொஞ்சம் கூட நேரம் வச்சிருக்க வேண்டி வரும். இல்லாட்டி நீங்கள் கொஞ்சம் முரலில் குத்தி போட்டு போடலாம். இப்போ நாங்கள் முதலாம்பாலை விடப்போம். முதலாம்பாலையும் 2ஆம்பாலையும் ஒன்றா வச்ச நாங்கள் இது கடைசியாக தான் விடணும். நீங்கள் இப்படி ஒருக்கா செய்து பாருங்கோ. அதுக்குள்ள 1-2 சர்க்கரை அடியில் கரியாமல் வந்துருக்குது. அடுப்பு எரிக்கவே இல்லை, மெல்லியன் தரலையே இருக்குது.
நல்லா ஆட்டி கொடுத்து கிண்டி கிண்டி விடுங்கோ. இப்படியே எல்லா இதையும் விடுங்கோ, எல்லா பாலையும் விடுவோம். 4 சுண்டு அரிசி, 1 சுண்டு பயிறு, 1 தேங்காய், 1/2 கிலோ சக்கரை. 4 சுண்டுக்கு 1/2 கிலோ சக்கரை, 1 கிலோண்டா 1/2 கிலோ சக்கரை அரிவாசி போடுங்கோ. இதை இப்படியே சேர்த்து நல்லா கலந்து போட்டு வெந்து காட்டுறேன். பால் எல்லாத்தையும் நல்லா கலந்துட்டான். இனி இது பெருசாக கொதிக்காமல் இதெல்லாம் பெருசாக கொதிக்கப்படாது. இறக்குற நேரம் இதை விட்டீங்கன்னா நல்ல ஒரு வாசமாக இருக்கும் உங்களுக்கு. பொங்கல் சாப்பிடக்கல இந்த கஜு பிளம்ஸ் அதுவெல்லாம் நெய்யில் வளர்த்தது. இதை இப்படியே சேர்க்க போகிறோம். இதுக்குள்ள நெய்யும் இருக்குது. இப்படியே சேர்த்து இதையும் இது நீங்கள் இடிய விட்டுட்டீங்களா இதண்டீரம் கண்ணல்லையே செய்யுங்க. எல்லாத்தையும் நல்லா ஆட்டி கொடுத்துக்கிறான்னா தான் உங்களுக்கு அடியிலெல்லாம் போகும். இதே நேரம் நாங்கள் இந்த ஏலக்காய் இதோட 15-20 ஏலக்காய் கிட்ட நல்ல ஏலக்காய் அதையும் போட்டு சீனியையும் போட்டு திரிச்சு வச்சிடாங்க. இதே மாதிரி செய்து பாருங்கோ. எரியை மட்டும் விட்டுறாதீங்கோ. அடுப்பு எரியை விட்டிங்கன்னா பானையில் ஒட்டிடும். நல்லா இருக்கா தண்ணிலேயே இந்த மாதிரி விட்டுட்டு நீங்கள் வடிவாக அடி கொடுத்தா அடி மட்டும் பூவை பண்ணியாச்சு. நீங்கள் படைக்க பொங்கலண்டா படையுங்கோ. இல்லை இப்போ சும்மாண்டா நாங்கள் கோப்பைகளை எடுக்க போகிறோம். இப்படியே அடுப்புலையே கொஞ்சம் நேரம் இருக்கவில்லாம். இந்த தண்ணியை கொண்டே நாங்கள் வீடு முழுக்க ஒரு தெளிச்சு போட்டு வந்தோம்டா பொங்கல் நாற்று பொங்கி தெளித்து கொஞ்சம் வீடு சந்தோஷமாக இருக்கும். ஒரு சொட்டு தண்ணனும் இல்லை, இப்படியே விட்டுருக்குறோம். ஆனால் மேலே பாருங்க பொங்குது. நாங்கள் விட்ட பால்கள்லாம் சாடியாக அவிஞ்சிருக்கும். பச்சையாக இருக்காது, அவிஞ்சிருக்கும். இனி நாங்கள் இதை இறக்குவோம். ஏலக்காய் போட்டுட்டோம், எல்லாம் செய்துட்டோம். இதை இறக்குவோம். சரி, சர்க்கரையெல்லாம் கரைஞ்சிட்டுது. ஆனால் நீங்கள் அந்த கெதியாக கரைகிறேன்னு சொன்னால் கொஞ்சம் குச்சி போட்டும் போடலாம். இப்படியே செய்து பாருங்க. நீங்களும் பொங்கலுக்கு இதே மாதிரி செய்து படையுங்கோ. தண்ணி எடுத்து தெளியுங்கோ. வீடெல்லாம் வீடு சந்தோஷமாக இருக்கும், நிறைவாக இருக்கும். 3 சுண்டு அரிசி எடுத்து நாங்கள் யாழ்ப்பாணத்தில் வெள்ளை அரிசி பாவிக்கிறதில்லை. எல்லாருமே தீட்டல் அரிசி அல்லது கைக்குத்தரிசி தான் பாவிக்கணும். கூடிய அளவு நாட்டரிசி தான் பாவிக்கிறது. வெள்ளை பாவிக்கிறது குறைவு. பயறு இது 3 சுண்டு, இதை அரிசி 3 சுண்டு, பயறு 1.5 சுண்டு, நெய், இஞ்சி, முந்திரி பருப்பு, செத்தல், கருவேப்பிலை, முந்திரிய வற்றல், பச்சை மிளகாய், உப்பு, சின்ன சீரகம், மிளகு, 1ஆம் பால், 2ஆம் 3ஆம் பால். வாங்கோ இப்படி செய்கிறேன் பார்ப்போம். அடுப்பை பற்ற வைப்போம். 3 சுண்டு அரிசி, 1.5 சுண்டு பயறு, 4.5 சுண்டு வருது. நாங்கள் நோமலாக சோறு காய்ச்சிரண்டா 4.5 சுண்டுக்கு 9 சுண்டு அரிசி தண்ணி வைப்போம். 9 சுண்டு தண்ணி வைக்கிறோம். இப்போ நாங்கள் புக்கா காய்ச்ச போகிறோம். அதுக்கு இனி ஒவ்வொரு சுண்டுக்கும் மேலதிகமாக ஒவ்வொரு பேணி விட போகிறோம். இப்போ அரிசி 1 சுண்டுண்டா 3 சுண்டு தண்ணி விடுவோம். இப்போ நாங்கள் 4.5 பேணியில் அரிசியும் பருப்பும் எடுத்துருக்கிறோம். 13.5 பேணி தண்ணி விட போகிறோம். இதுக்கெல்லாம் 9 பேணி விட்டுட்டோம். நாங்கள் 10, 11, 12, 13, 13.5 பேணி வர்றோம். இது நல்லா கொதிக்கட்டும். நாங்கள் சும்மா நார்மலாக வீட்டில் காய்ச்சலானே மூடி வச்சு கொதிக்க விடுப்போம்.
இப்போ நாங்கள் இந்த அரிசியை கழுவ போகிறோம். அரிசியை மட்டும்தான் கழுவுவோம். இந்த பயிர் வந்து நாங்கள் கழுவி காய வச்சு வறுத்து குத்தின பயிர். நாங்கள் பொங்கல் செய்யக்கல வடிவாக விளக்கமாக காட்டினாங்க. இது கழுவ போகிறது இல்லை. அது கழுவி தண்டைக்கில் இந்த வாசமெல்லாம் போயிடும். இதை இப்போ நாங்கள் 2 தண்ணியில் கழுவி எடுத்துக்கொண்டு வருவோம். இப்போ இந்த அரிசியை நாங்கள் கழுவி கொண்டுட்டோம். இனி இதுக்குள்ளே இந்த பயிரை போட போகிறோம். இது கழுவ தேவையில்லை. இது கழுவுனீங்கன்னா இந்த மனம் எல்லாம் போயிடும். முழுசாக இருக்கைக்குள்ளேயே நாங்கள் கழுவி வறுக்கிறோம். நாங்கள் இந்த இதுக்குள்ளே நாங்கள் 2ஆம் 3ஆம் பாலை விட்டு ஊற வைக்க போகிறோம். அப்படியே இது ஊறிக்கொண்டு இருக்கட்டும். தண்ணி கொதிக்க மாட்டோம். தண்ணி கொதிச்சிட்டுது. இப்போ நாங்கள் தண்ணி வந்து நாங்கள் 13:30 பேர்லாம் விட்டோம். நாங்கள் இதுக்குள்ள நாங்கள் விட்ட தண்ணின்ற கணக்கு தேவையில்லை. நீங்கள் எதை கணக்கு வைக்க தேவையில்லை. நீங்கள் அதுக்குள்ள இருக்க அரிசி பருப்பு எல்லாம் போட்டு அதுக்குள்ள மட்டத்துக்கு பாலை விட்டிங்கண்டா இதை கணக்கு வைக்க தேவையில்லை. அப்படியே பாலை விட்டு நீ தண்ணி கொதிச்சோடனே தூக்கி அதுக்குள்ள போடுங்க. அப்படியே இனி இது மூடாதீங்க. மூடிங்கட்டா பொங்கும். அப்படியே விட்டு விடுங்க. இதுக்குள்ள நாங்கள் இப்போ ஒரு கொஞ்சம் உப்பு போடணும். உப்பு கையால் போட்டிங்கன்னா தான் உங்களுக்கு நான் இது ஒரு அளவு உப்பு போடுங்க. இதை மூடி விடுங்க. இப்போ மூடி கொஞ்சம் கொதிக்க தூக்கணும்னா மூடியை கழட்டி விடுங்க. இல்லை பொங்கி வடியும். பொங்க விட்டுறாதீங்க. கொதிக்கிறதுக்காக மூடி இருக்குது. இப்போ வாங்க மூடியை திறந்து பார்ப்போம். பொங்க போகுது. இது நாங்கள் மூடி போட தேவையில்லை. அப்படியே இதை கிளறி விடுவோம். 2-3 தரம் கிளறி விடுவோம். இது நல்லா மட்டத்துக்கு வந்தோடனே நாங்கள் வந்து மெல்லிய நெருப்பில் விடுவோம். அது மட்டும் நல்ல பெருசாக எரிய விடுவோம். இவ்வளோத்துக்கு கூடவா எரிய விடுவோம் அவ்வளோத்துக்கு விடுங்கோ. இப்போ நீங்கள் பொங்கல் அண்டு சர்க்கரை பொங்கல் செய்வீங்கள். அண்டு இந்த வெத்தக்காரெல்லாம் சாப்பிடாயினம். அப்போ நீங்கள் பக்கத்துலேயே ஒரு பானையை வச்சு குக்கர்லேயோ ஏதோ வெண்பொங்கல் செய்து அவையில்லாரமா சாப்பிட்லாம். அவைகளுக்கும் கொடுத்து சந்தோஷமாக சாப்பிட்லாம். இன்னும் ஒரு அன்புலாம் கேட்டிருந்தா வெந்தய குழம்பு வைக்க சொல்லி அவக்கு நாங்கள் அதை போட சரியாக கவலைப்பட்டா கவலைப்படாதீமா. நாங்கள் வெள்ளிக்கறியில் அதையும் போடுவோம். இப்போ 2 நாளில் அதை போடுவோம் உங்களுக்கு. இப்போ கிளறி பார்ப்போம். இப்போ தண்ணி மட்டத்துக்கு வந்துடுச்சு. ஒரு நாங்கள் என்ன செய்யணுமெண்டா அடுப்பே இருக்கப்படாது. இதுக்கு பிறகு நீங்கள் அடுப்பை இவ்வளோ குறைக்கிறீங்களோ அவ்வளோ குறைச்சி விடுங்க. இதே மெல்லிய நெருப்பில் விட்டுட்டு நீங்கள் மூடி விடலாம். மூடிட்டு இனி பக்கத்துலேயே நில்லுங்கோ. கிளறி விடுங்க. மூடி போட்டு பக்கத்துலேயே நில்லுங்கோ. இப்போ நாங்கள் திறந்து இப்போ நாங்கள் தணலில் விட்டு அப்புறம் நல்லா புழுங்கி வந்துட்டுது. இனி இதுக்குள்ள நாங்கள் பாலை விட போகிறோம். பால் கணக்க விட மாட்டோம். இதே தான் நான் மிச்சத்தை சாம்பாருக்கு எடுக்க போகிறோம். ஒரு தேங்காய் திருவினது. இப்போ இதுக்குள்ள ஒரு கொஞ்சம் பாலை விட்டுட்டு நெய்யும் நாங்கள் தாளிக்க போகிறோம். இந்த சோத்து கலவா ஒட்டாமல் வர்றதுக்காக ஒரு மேசக்கரண்டி தேனும் விட்டு தயிரும் விடுவோம். இந்த ஒரு மேசக்கரண்டி நெய்யும் விட்டுட்டு இப்படியே கிளறி இதை நீ இறக்க போகிறோம். ஒரு கொதி வந்தோடனே அப்படியே இறக்கி வச்சு போடு. இது ஈரமாக இருக்குது. ஆனால் கொஞ்சம் நேரம் இறக்கி வைக்க அப்படியே தண்ணியெல்லாம் இழுத்துறோம். நாங்கள் சொன்ன அளவில் போட்டிங்கண்டா இல்லாமல் இப்படியே வரும். இப்படியே மூடி போட்டு 2 நிமிஷத்தால் இறக்கி வையுங்கோ. இப்படியே இறக்கி ஒரு பக்கத்தில் வையுங்கோ. நாங்கள் தாச்சியை அடுப்பில் வைப்போம். வச்சுட்டு கொஞ்சம் நெய் விடுவோம். நாங்கள் இதில் ஒரு கரண்டி மிளகு போடுவோம். மிளகு வெடிக்கும். கொஞ்சம் கவனமாக இருக்கணும். பச்சை மிளகாய் போடுவோம்.
கொஞ்சம் செத்தல் போடுவோம், கருவேப்பிலை போடுவோம். இதுக்குள்ள நாங்கள் இஞ்சி போட போகிறோம். கொஞ்சம் பதங்கட்டும். நாங்கள் ஒரு வரண்டி மிளகு போட்டுனாங்க, ஒரு வரண்டி சீரகமும் போடுவோம். முந்திரி பருப்பு போடுவோம். இதுக்கெல்லாம் நாங்கள் இந்த முந்திரி வத்தில் போடுவோம். இது இந்த சாம்பாரோட சாப்பிடக்குள்ள இடக்கிட இனிப்பு பேக்கில் இனிப்பு கடி கிடைக்கலாம், நல்லா இருக்கும். உரைக்க சாம்பார் தான் வைக்கும். இப்படியே அடுப்படி பார்த்துவோம். பாட்டிட்டு இது எடுத்து சோத்துக்கில் போட்டுட்டு கிளறி விடுவோம். பொக்கைக்கில் நீங்கள் பொங்கல் காய்ச்சிக்கில் இன்னொரு பானைக்கில் கொஞ்சமாக இப்படி காய்ச்சி கொடுக்கலாம். நீ பொங்கலும் எல்லாருமே இனிப்பு சாப்பிட விரும்பாயினா இதை காய்ச்சினா எல்லோரும் இதோட சாப்பிடணும். மேலே வெத்தக்காரருக்கும் நல்லா இப்படியே காய்ச்சுங்க. இதே மாதிரி நான் சொன்ன அளவில் காய்ச்சினீங்கன்னா இப்படியே வரும். ஜாழ்ப்பாணத்தில் பள்ளி அரிசி பாவிக்கிறதில்லை, எல்லோரும் தீட்டல் அரிசி அல்லது சோத்தரிசியும் குத்தரிசி தான் பாவிக்கணும். இதுக்கு பேர் சம்பளம், ஒரு சின்ன சம்பளம் அரைச்சிட்டு நாங்கள் பேருந்து சாம்பாரை வைப்போம். வாங்கோ. வெண்பொங்கலுக்கு நாங்கள் சாம்பார் வைக்க போகிறோம். அதுக்கிடையில் ஒரு சின்ன இஞ்சி சம்பளம் அரைப்போம். அதுக்கு செத்த மிளகாயை போடுவோம், புளியையும் போடுவோம். கொட்டி எடுத்து கழுவி வச்சுருக்கிறோம். உப்பு அளவாக பார்த்து போடுங்க. இதுக்குள்ள இஞ்சியும் போட்டு இப்படியே ஒரு சுற்றி கொண்டு கருவேப்பிலை கறக்க போட்டாதீங்க, ருசியை மாற்றி விட்டுறோம். ஒரு 4-5 போடுங்க. மற்றது இஞ்சியை போட்டு இதுக்குள்ள 2 பச்சை மிளகாயும் போடுவோம், முறிச்சு போட்டு இதை அரைச்சி கொண்டு வருவோம். அப்படியே துறப்போம். இதில் நாங்கள் தேங்காயும் விட்டு தண்ணியும் தேங்காய் மட்டத்துக்கு தண்ணியும் விட போகிறோம். விட்டுட்டு அரைக்க போகிறோம். இந்த மட்டத்துக்கு தண்ணியை விடுங்கோ. இதை விட்டு இதை மூடி போட்டு அரைச்சி விடுங்கோ. அரைச்சி கொண்டு வருவோம். எல்லாத்தையும் முள்ளுக்குள்ளே விடுவோம். தண்ணி காணாட்டி தண்ணி விடுவோம், இல்லாட்டி இப்படியே அரைப்போம். நாங்கள் துறப்போம். இதை இப்படியே வலித்து போடுவோம். இது இந்த சம்பளம் நீங்கள் சர்க்கரை பொங்கலோடையும் சாப்பிட்டு பாருங்கோ. அதுவும் ஒரு வித்தியாசமான இதாக இருக்கும், ருசியாக இருக்கும். இனிப்பு சாப்பிட்டு கொண்டு கேட்கலாம், கொஞ்சம் உரைப்பதாக கேட்கலாம், நல்லா இருக்கும். இப்போ நாங்கள் இனி சாம்பார் செய்ய போவோம். வாங்க, இதை அப்படியே மூடி வச்சுட்டு நாங்கள் சாம்பாருக்கு ஆயத்தப்படுத்துவோம். நாங்கள் இப்போ காய்ச்சினா வெண்பொங்கலுக்கு ஒரு சாம்பார் வைக்க போகிறோம். வாங்கோ பார்ப்போம். இது தக்காளி பழம், பூசணிக்காய், கத்தரிக்காய், வாழைக்காய், உருளைக்கிழங்கு, வெங்காயம், பச்சை மிளகாய், பருப்பு. இப்போ இதுக்குள்ள நீங்கள் விரும்பின மிளகறியெல்லாம் போடலாம். முருங்கைக்காய் கட்டாயம் போடணும். முருங்கைக்காய் இல்லை, இப்போ அப்படியே முருங்கைக்காய் போட இல்லை. சாம்பாருக்கும் ருசியாக கொடுக்குறது முருங்கைக்காய். இது இவ்வளவும் சாம்பார் அவிக்கிறதுக்கு. இங்கால இது நாங்கள் வறுத்து தீக்க போகிறோம். மல்லி, கடலைப்பருப்பு, செத்த மிளகாய், அதோட கொஞ்சம் வெந்தயமும் போடுவோம். ஒரு காக்கரண்டி வெந்தயம் போடுவோம். இது தாளிக்க செத்தல், வெங்காயம், கருவேப்பிலை, கடுகு, சின்ன சீரகம், மிளகாய்த்தூள், நெய், உப்பு, புளி வந்து இதை ஒரு தேசிக்க அளவு எடுத்து சுடுதண்ணியில் ஊற போட்டிருக்கோம். சுடுதண்ணியில் போட்டால் முழு புளியும் கரையும். நாங்கள் இதை 2 தண்ணியில் கழுவி
தண்ணியை ஊற்றி ஊற விடுவோம். ஏன்னா எல்லாத்தையும் ஒரே இடத்துனால நாங்கள் போட்டு அவிய விட போகிறோம். அப்போ கொஞ்சம் நேரம் இது ஊறட்டும். பருப்பாக ஊற போட்டு எடுத்து வந்து வச்சுட்டோம். இது கிடந்து ஊறட்டும். அதுக்குள்ளே நாங்கள் இது ஒருக்கா வறுத்து எடுப்போம். இப்போ நாங்கள் இதுக்குள்ளே ஒரு கரண்டி எண்ணெய் விடுவோம், நெய் விடுவோம். இது நெய் தான் கட்டாயம் விடணுமெண்டு இல்லை, நீங்கள் நல்ல எண்ணெய் விடலாம், இல்லை தேங்காய் எண்ணெய் இதெண்ணெய் எண்ணெய். இது ஒரு கொஞ்சம் வறுக்கத்தானே. இப்போ நாங்கள் நெய்யை விடுறோம். இதுக்குள்ளே இந்த கடலை பருப்பாக போட போகிறேன். இந்த மல்லியையும் போடுவோம். எல்லாம் ரெண்டு கரண்டி எடுத்து வந்துடுவேன். இதை வறுப்போம். இதுக்குள்ள 2-3 செச்சலும் போடுவோம். நாங்கள் உரைப்புக்கு வேறு தூள் போடுவோம். இது வாசத்துக்காக ஒரு கொஞ்சம் வெந்தயம் போடுவோம். இவ்வளோ வெந்தயம் கணக்க போடாதீங்க, இவ்வளோ தான் போடுவோம். இதை வறுத்து வைக்க போகிறோம். நீங்கள் வறுத்தேக்கு வாசம் வரும். வறுவாட்டிட்டு இதை நாங்கள் போய் இப்படியே இறக்கி வைக்க போகிறோம். இதை இறக்கி பக்கத்தில் வச்சுட்டு நாங்கள் சட்டியை வைப்போம். தண்ணியை கொதிக்க விடுவோம். இந்த தண்ணியை நல்லா கொதிக்க விடுவோம். இது இந்த நீங்கள் தண்ணி வைக்கல நாங்கள் எல்லாம் மிளகரையும் போட்டோன்னா மட்டத்துக்கு வரணும். மட்டத்துக்கு குறைய இருந்தால் விடுங்கோ, கூட இருந்துச்சுன்னா எடுத்து விடுங்கோ கொஞ்சத்தை. இப்போ நாங்கள் ஒவ்வொன்றா போடைக்கில் பாருங்கோ. தண்ணி கொதிக்கட்டும். இது நல்லா ஆற வச்சுட்டு ஒரு இதுக்குள்ள நாங்கள் கொண்டு இதை அரைச்சி கொண்டு வருவோம். வச்சு இல்லை இப்படி ஒரு பரவலான தட்டில் போட்டுட்டு ஆற விடுங்கோ. ஆற விட்டுட்டு அரையுங்கோ. இப்போ வாங்கோ, தண்ணி கொதிக்குது. நாங்கள் மிளகறியில் போடுவோம், பருப்பை போடுவோம். இப்போ இதோடையே தொடர்ந்து எல்லா மிளகறியும் போடுவோம். நீங்கள் ப்ரெஷர் குக்கரில் அவிக்கிறா இருந்தாலும் ஒரே அளவு எல்லா மிளகறியும் போட்டு தண்ணியை மட்டத்துக்கு விட்டு மூடி விடுங்கோ. நாங்கள் வேறு சாப்பாடுகளுக்கு செய்யல அப்படி தான் செய்கிறோம். நாங்கள் எல்லா மிளகறியும் ஒட்டா போடுங்க. தக்காளி பழத்தில் அரைவாசியே இதுக்குள்ளே போடுங்க. அரைவாசியை மிச்சம் தாளி கேக்கில் பாவிப்போம். இது இப்போ மட்டமாக இருக்குது. தண்ணி இந்த இடத்துக்கு இருந்துச்சுன்னா காணும். இதுக்குள்ளே நாங்கள் எங்களை ஜார் சமையல் தூள் போடுவோம். உங்களோட உரைப்புக்கு ஏற்ற மாதிரி சாம்பார் கொஞ்சம் உரைக்க நல்லா இருக்கும். இப்போ நாங்கள் இதால் 3 கரண்டி போடுறோம். அதோட உப்பும் போட போகிறோம். உப்பு கொஞ்சம் அவிஞ்சாப்புறம் போட்டாலும் நல்லா இந்த கத்திரிக்காய் உப்பை போட்டு இதை இப்படியே கலந்து இதை மூடி விடுங்க. நீங்கள் அவியட்டும் அப்படியே மூடி விடுங்க. புளியோண்டு உப்பு விட வேணாம், புளிகள் வெந்து விடுறது. இதை அப்படியே மூடி விடுங்க. கலந்து பார்ப்போம். நாங்கள் வச்சதுக்கு ஒன்று அப்படியே மூடி போட்டு கொண்டாங்க. அது தஞ்ச வாட்டி அவிஞ்சு இப்போ நாங்கள் இன்னும் ஒவ்வொரு தரக்கறியாக இருக்கு பார்க்கலாம். அவிஞ்சிட்டு வந்து இப்போ கத்திரிக்காய் நாங்கள் தான் கத்திரிக்காய் எடுத்து பார்த்தோம்னா நல்லா அவிஞ்சிட்டு செஞ்சோம்னா நல்லா அவிஞ்சிட்டு இனி அப்படியே மூடி போட்டு இறக்கலாம். இதை அப்படியே இறக்கலாம். நாங்கள் இந்த காய்ச்சி வைப்போம். நாங்கள் அப்போது மரத்ததை அரைச்சி கொண்டு வந்துட்டோம். அரைச்சி கொண்டு வந்துட்டு இந்த தூள் தான் நாங்கள் அரைச்சி கொண்டு நாங்கள் மல்லி, கடலை பருப்பு, ஒரு கொஞ்சம் வெத்தியாக செத்தல் மிளகாய் இதை பற்றி தூளாக திரிச்சு கொண்டு வந்துட்டோம். இப்போ நாங்கள் வீட்டிலேயே நாங்கள் இது விடணுமென்று இல்லை, நல்ல வேலையே தாளிக்கலாம். இதை எப்படியாவது வீட்டோம் நாளைக்கு வெண்பொங்கல் செய்கிற வழியாக நான் நெய் விடுவேன். தொடர்ந்து செய்கிறேன்னா நீங்கள் நல்ல நிலையே தாளியுங்கோ. இதுக்குள்ள பொருள் கலந்து கடுகு போடுவோம். கடுகு வரைக்கு இந்த வெங்காயம், செச்சல், கருவேப்பிலை இது 3 போடுவோம். வெளியில் நல்ல மழை பெய்யுது.
வெங்காயம் நிறம் மாறிட்டுல நாங்கள் மற்றதெல்லாம் போடுவோம். இதெல்லாம் நல்லா இதாக வந்துடுது, ப்ரௌனாக வந்துடுது. நாங்களுக்கு இதுக்குள்ள இந்த சாம்பார் இந்த பொடிக்க நாங்கள் அரைச்சி கொண்ட பொடிக்க 2 கலந்து போடுவோம். எல்லாத்தையும் போடையில்லை, அரைச்சி எல்லாத்தையும் போடையில்லை, 2 கலந்து தான் போட்டிருப்பேன். சரி இருக்கு. இதை நல்லா வதக்கியிருக்கேன். இந்த எண்ணெய்க்குள்ள நல்லா வதக்குவோம். இப்போ வதங்கி பண்ணோன்னா நாங்கள் தக்காளிக்கே போட போகிறோம். தக்காளி கொஞ்சம் வதங்கட்டும். என்ன தக்காளி வதங்கிட்டுது. சின்ன சின்ன நல்லா நசி வடையுது தக்காளியை. சரி நாங்கள் இந்த புளி தண்ணியை விடுவோம். இந்த புளி தண்ணியை விடுவோம். இதோ இப்படியே கலக்கி போட்டு இதை மூடி விட போகிறோம். அப்படியே ஒரு கொதி வரட்டும், புளி கொதிச்சு அடங்கட்டும். இப்போ இந்த புளி வாசமெல்லாம் போயிட்டுது பாருங்க. இனி நாங்கள் இதுக்குள்ள நாங்கள் கொஞ்சம் பாலை விடுவோம். கொஞ்சம் அப்போதை வெண்பொங்கலுக்கு விட்டு மிச்ச பால் அதுலேயும் ஒரு கொஞ்சம் தான் விட போகிறோம் சாம்பாருக்கு. அந்த நேரம் கொதிக்க விட போகிறத ஒரு கொதி வர திறக்க போகிறோம். இப்போ நாங்கள் இதுக்குள்ள இது கொதி வந்துட்டு நாங்கள் இப்போ இதுக்குள்ள இந்த சாம்பாரை முதல் செய்து வச்ச சாம்பாரை ஊற்ற போகிறோம். இதே மாதிரி நீங்களும் செய்து பாருங்க. இப்படியே வரும். உப்பு புளி அது அந்த சாம்பாருக்கு கணக்கா புளி வரக்கூடாது. மீன் குழம்பு அதுகளுக்கு விடுற மாதிரி கணக்கா புளி விட்டுறாதுங்க, அளவாக விடுங்க. இதே மாதிரி செய்வாருங்க. இப்படியே வரும். உங்களுக்கும் உப்பு கூட காணாமல் இருந்தால் நேரம் பார்த்து கொஞ்சம் உப்பை போடுங்க. இது இப்போ கொதி வந்துட்டு நாங்கள் மூடி அந்த பால் கொதிக்கிற நேரம் தான் நாங்கள் இப்போ எடுக்க போகிறோம். இப்படியே மூடி இதை நாங்கள் இப்படியே விட போகிறோம். 6 மட்டும் திறக்காதீங்க, அதுக்கு பிறகு திறவுங்க. இதே மாதிரி நீங்களும் செய்யுங்க. இப்படியே வரும். இதே நீங்கள் வீட்டில் சும்மா சமைக்கிறேன்டா எல்லாமே கறி பருப்பெல்லாம் சேர்த்து ப்ரெஷர் குக்கரில் போட்டுட்டு நான் தாளித்த மாதிரி தாளித்து போட்டு அந்த ப்ரெஷர் குக்கரானே அப்படியே கபடி இதுக்குள்ளே ஊற்றி விடுங்க. நல்ல சாம்பார் வரும்.